சார் டியூட் படம் பார்த்துருக்கீங்க, எப்படி சார் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? படத்துல ஒண்ணும் கிடையாது. படத்துல ஒண்ணும் கிடையாது. லவ் டுடே, டிராகன் இது இல்லையா, அது ரெண்டும் பிரம்மாண்டமான படம். அதுல இது 1% கூட 1% படத்துல எது சார் லேக்னு நினைக்கிறீங்க? ஒரு படமே இல்லை. ஆக்சுவலி காமெடி ஸ்டைல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி தமிழ்நாடுல எனக்கு தெரிந்த மாதிரி ஒரு 25-30 இயர்ஸா காமெடி நல்ல காமெடி படமே வரல. ஓகே, நாங்க பிரேமுலு பார்த்தோம். அதுல இவன் ஆக்ட் பண்ணிருப்பான், இந்த ஹீரோயின் ஆக்ட் பண்ணி. அது பியூட்டிஃபுல் லிரிக்கல், ஒரு கவிதை மாதிரி இருந்தது அந்த படம். அது கூட காமெடி தான், அது ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபுல்லா காமெடியா ட்ரை பண்ணிருக்காங்க. காமெடியோ ஒர்க் அவுட் ஆகல, எந்த கேரக்டரும் ஒர்க் அவுட் ஆகல. பார்த்தா பிராங்க், எது பிராங்க் எது ரியாலிட்டி அந்த கேரக்டர்ஸ்க்கே தெரியாது. இதெல்லாம் அந்த காலத்து கிராமத்து கதை, இந்த காலத்து மாடர்ன் கதை, அந்த மாதிரி எதோ மிக்ஸ் பண்ண பார்த்துருக்காங்க. அவங்க காமெடின்னு சொல்றாங்க, காமெடி ஸ்டைல்ல எடுத்திருக்காரு. இங்க சிரிப்பெல்லாம் வராதுங்க. லாஃபிங் கேஸ் இருக்கு இல்லையா, இது லாஃபிங் கேஸ் உங்களுக்கு போகும்போது வாயில ஸ்ப்ரே பண்ணிட்டு எல்லாரையும் உட்கார வச்சா அதுலயும் கூட சிரிப்பு வருதோ இல்லையா, அது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. டேரக்டரோட ஃபர்ஸ்ட் மூவி நல்ல அட்டம் தான். ஒரு டேரக்டரோட ஃபர்ஸ்ட் மூவி ஒன்னும் இல்லைன்னு இல்ல சார், ஓரளவுக்கு முயற்சி. இல்ல, ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ணவங்க எல்லாம் நல்லதா இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் டிராகன் டைரக்டர் இருக்காரு இல்லையா, அவங்களுக்கு கூட ஃபர்ஸ்ட் அட்டம் ரொம்ப நல்லா படம், ரொம்ப த்ரில்லிங் ஆயிடும். இதுல சாய பேங்கர் எப்படி சார்? அவரும் ஃபர்ஸ்ட் சாய பேங்கர் மியூசிக். அவங்க என்ன பண்றாரு, அறுவை காமெடி நிறைய இருக்கும். ஒரு அறுவை காமெடிக்கு நீங்க எப்படி நல்லா மியூசிக் பண்ண, ஒரு 2 சாங்ஸ் நல்லா இருக்கு, 2 சாங்ஸ் நல்லா இருக்கு. எக்கச்சக்கமா கேரக்டர்ஸ் வருது. இது லவ் ஸ்டோரி என்றாரு. இந்த மாதிரி லவ் ஸ்டோரி இருக்கா, ஒரு பொண்ணு 4 பேரை லவ் பண்றான், ஒரு பையன் 4 பொண்ணை லவ் பண்றான் ஒரே டைம்ல. அது கூட உண்மை, அது கூட நல்லா சொல்லலாம். இவங்களால சொல்ல முடியல. நிறைய காமெடி ட்ரை பண்ணிருக்காங்க. எந்த கேரக்டருக்கும் எந்த காமெடியும் செட் ஆகல. அழுகையோ வராது. அழுற மாதிரி சீன் எல்லாம் காட்டுறாங்க, இல்ல அழுகையோ வராது, சிரிப்பும் வராது. நாங்க 2 சென்டர்ல உட்கார்ந்துருக்கோம். ஒன்னும் படம் ஒன்னும் பெருசா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆக்சுவலி செம்ம வைபா யூசுவல் பிரதீப் ஜானர்ல இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபேமிலி ஓரியன்ட், அந்த மெசேஜ், அந்த படத்தை எங்க கொண்டு போய் க்ளோஸ் பண்றாங்க அந்த மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. மியூசிக்கும் சூப்பரா இருந்தது. ஹீரோயின் வந்து வேற லாங்குவேஜ் மூவி மாதிரியே இல்லை. அவங்க வந்து டப்பிங் இல்லாம கொஞ்சம் நல்லா சிங்க்ல, ஒரு நார்மல் தமிழ் படம், தமிழ் ஹீரோயின் அப்படிதான் இருந்துச்சு. நல்லா இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படி மேம், ஏன்னா புது டைரக்டர் அதான் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தெரியல. சொன்னாதான் புது டைரக்டர் அப்படின்னு எல்லாம் ஃபீல் ஆகும். எல்லாம் ஆஸ் யூஷுவல் பிரதீப் நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க. மம்மி டவுன் மலையாளம் மூவிஸ்ல நல்லா பண்ணிருப்பாங்க. இங்க டப்பிங் தான் கொஞ்சம் இதுவா இருக்கும். ஆனா அப்படி இல்ல, அவங்க ஏதோ நார்மலா பேசுற மாதிரி தான் இருக்கும். லவ் டுடே, டிராகன் வரிசையில டியூட் ஹிட். உங்களை பொறுத்த பிளாக் பஸ்டர் நல்ல படம். ஆனா எனக்கு பிளாக் பஸ்டர்ல எப்படி கேட்டகரி பண்றது தெரியல. நல்லா இருந்துச்சு படம். இது வேற ஜானர் இல்லையா, ரிலேஷன்ஷிப் பத்தி ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி எல்லாருமே. சோ அதனால நம்ம வந்து லவ் டுடே எல்லாம் ஒரு கப்பிள் படம்ல, சோ இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. அதனால மத்த ஆர்டிஸ்ட் சரத் சார் எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவர் வரும்போதுதான் ஆக்சுவலி கொஞ்சம் ஒண்ணுமே கேட்ட கொஞ்சம் லிட்ட பாரு. சத்குமார் வேற லெவலா பண்ணிருக்காரு. ஹீரோயின் சைட்ல பண்ணவங்க கூட ஃப்ரெண்டா வரவங்க எல்லாருமே நல்லா ஓவராலா உங்களோட ரேட்டிங் மேம்? ரேட்டிங் கொடுக்கறவே நல்லா இருந்துச்சு படம். பார்க்கலாம், நல்லா சாட்டிஸ்ஃபைடு தான். போயிட்டு வந்து சாட்டிஸ்ஃபைடு. லாக்ல பெருசா அது டிபெண்ட்ஸ். இப்ப மெசேஜ் எல்லாம் சொல்றாங்கல்ல, சோ அது அந்த அளவுக்கு பொறுமையா உட்கார்ந்து ஃபுல்லா வைப்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஜென்சிக்கு இந்த படம் ஹிட் ஆகும். இது ஜென்சிக்கு மட்டும் இல்ல, இது வந்து எல்லாரையும் வர வைக்கிறதுக்காக தான் பண்ணிருக்காங்க. ஃபேமிலி எல்லாமும் போய் பார்க்கலாம், பேரண்ட்ஸ் கூட வந்து அந்த மாதிரி தான். லவ் டுடே அந்த மாதிரி இல்ல, இதுல வந்து நம்ம எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலி நல்லா தான் இருக்கு. ப்ரோ டியூட் படம் பாத்தீங்க, எப்படி ப்ரோ இருக்கு? படம் சூப்பரா இருக்கு, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. இந்த படம் வந்து ரொம்ப தமிழ் சினிமாவோட முக்கியமான படம். அதுவும் 3வது படமே பிரதீப் வந்து இந்த படத்தை வந்து பண்றது வந்து ரொம்ப எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு. யூஸ்வல் லவ் ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சோம். பட் அதை தாண்டி இதுல ஒரு சோசியல் இஷ்யூ பத்தி பேசுறாங்க. அந்த சோசியல் இஷ்யூல சரத்குமார் சார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணிருக்காரு. ஆஸ் அ பொலிட்டீஷியனா இந்த சப்ஜெக்ட் அவர் செலக்ட் பண்ணி பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து சர்ப்ரைஸா இருக்கு.
இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம் தமிழ் சினிமால. அந்த இதை ரிவீல் பண்ண விரும்பல, தியேட்டர்ல வந்து பாருங்க. சார் படத்துல என்ன சார் லேக்? லாதின்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஸ்டோரிக்குள்ளதான் நான் போய் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு சூப்பரா கன்வே ஆயிடுச்சு. ஏன்னா ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. எத்தனை வீட்டு ஃபேமிலியில இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரியல. ஆனா அதை தாண்டி இவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆனர் கில்லிங்க பத்தி பேசிட்டு இருக்காங்க. சோ அதை நான் ரிவீல் பண்ண வேணாம்னு பாக்குறேன். பட் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. சார் சாய் அபியங்கருக்கு ஃபர்ஸ்ட் மூவி, அதே மாதிரி டைரக்ஷனுக்கும் அவருக்கும் ஃபர்ஸ்ட் மூவி. அது நீங்க எப்படி பாக்க? ரெண்டு பேரும் என்ன பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படி? சூப்பர் டெபியூவா சூப்பரா பண்ணிருக்காங்க. மியூசிக்லாவும் நல்லா இருக்கு, டைரக்ஷனாவும் நல்லா இருக்கு. தமிழ் சினிமாவுல பேசப்பட வேண்டிய முக்கியமான கதை. ஓவராலா உங்களோட படத்தோட ரேட்டிங் சார்? ஓவராலா எனக்கு வந்து 10க்கு நான் ஒரு 8 கொடுப்பேன். சார் டூட் படம் பாத்திருக்கீங்க எப்படி சார்? நல்லா இருக்கு. ஆக்சுவலா இந்த படமும் அதேதான். இன்னைக்கு பைசனும் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் எப்படி அதுவும் ஜாதியா இதுதான் பத்தி பேசுவாங்க. இதுவும் அதேதான் சொல்ல வருது. இவனும் அதேதான். லவ் ஸ்டோரி. ரிலேஷன்ஷிப் தான். என்னன்னா 2025ல ஜென்சி கிட்ஸ்ல 90 கிட்ஸ்க்கும் இருக்கிற வேரியேஷன்ஸ், அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற கான்ஃபிளிக்ஸ், அதான் இந்த படம் சொல்லுவாங்க. டேரக்டருக்கு இது ஃபர்ஸ்ட் படம் சார். ஏன்னா பிரதீப் ரங்கநாதரே ஒரு டேரக்டர். ஃபர்ஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காரு? ஏன்னா புது டேரக்ஷன் வேற, இவரு ஏற்கனவே நடிச்சிட்டாரு. எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காரு புது டேரக்ஷன்? ஓகே. ஆக்சுவலா முன்னாடியே இந்த படத்தை வெயிட் பண்ணிருக்காருன்னு நினைச்சேன். ஆக்சுவலா அவரோட கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய ஹீரோஸ் இந்த படத்துல எதுவுமே கிடையாது. மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட் மூவி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சொல்றேன் பிரதீப் நல்லா தான் பண்ணிருக்காரு. அவருக்கு அந்த ஸ்கிரிப்டோட டெப்த் தெரிஞ்சிருக்கு. சோ அதனால நல்லா தான் பண்ணிருக்காரு. உங்களோட ரேட்டிங்ஸ் சொல்லுங்க. ப்ரோ ஓகே ப்ரோ, ஜாலியா தான் இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேட்டா புஷ் பண்ணிட்டேன். பட் பார்க்கலாம், ஜாலியா தான் இருந்தது. இது டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் சார். டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படம். அவ்வளவு அனலைஸ் பண்ற அளவுக்கு ஒரு ஆடியன்ஸ். பட் படம் கொஞ்சம் ஜாலியா தான் இருந்தது. பிளாக் பஸ்டர் ஆகுமா சார்? ஏன்னா பிரதீப் ஏற்கனவே 2 பிளாக் பஸ்டர் ஆச்சு. இது பிளாக் பஸ்டர் ஆகும். இல்ல ப்ரோ, பொட்டன்ஷியல் இருக்கு. பட் ஆனா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நிறைய புஷ் பண்ணிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சொல்ல முடியாது ப்ரோ. பட் நிறைய விஷயம் இப்ப எல்லாம் உண்மையில நடக்குமாங்கிற மாதிரி. மியூசிக் ஃபர்ஸ்ட் அது எப்படி பண்ணிருக்காரு? மியூசிக் படம் ஃபுல்லா வந்துட்டு இன்னும் அந்த உங்களோட ரேட்டிங் 10க்கு 7. பயங்கரமா அப்புறம் பிரதீப்க்கு மேட்ரிக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். யார் நல்லா எடுத்துக்கிறாங்க? ஊர் எல்லாம் நல்லா நினைச்சிருங்க. பெஸ்ட் ஆக்டிங்னா வந்து நம்ம இவரு ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் ஸ்டைல் சாயா பேக்கர் மியூசிக் மியூசிக் நல்லா இருக்கும். நான் வந்து இனிஷியலா வந்து கேட்பேன் முதல்ல. இப்ப படத்துக்கு வந்து எல்லா பாட்டும் கேட்பேன். நல்லா இருந்துச்சு. புதுமுகம் தானே. அது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு? பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா எப்படி? ஏன்னா அவரோட முதல் படம் பெர்ஃபார்மன்ஸ் அது எனக்கு எப்படி சொல்றீங்க தெரியல. ஆனா ஏன்னா பிரதீப் ரங்கநாதனே ஒரு டைரக்டர், இவரை வச்சு முதல் டேரக்ட் பண்றாரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப அதை எப்படி ஜட்ஜ் பண்றதுன்னு எனக்கு சரியா தெரியல. பட் ஓவரால் ஆனா நல்லா இருக்குங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஃபேமிலியோட படம் ரசிக்க முடியாது. எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பாங்க? பைக்கு ஒரு 4 கொடுக்கணும்.
படம் எப்படி? சூப்பரா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? என்ன கேட்டீங்கன்னா படம் எப்படி இருக்கா? படம் எப்படி இருக்கு? ஒரு தடவை பார்க்க ஆசைப்பட்டு இது இன்னொன்னு பிரச்சனை ஹிட்னு சொல்லலாமா? ஆமா பிளாக் பஸ்டர் ஆகும். Blockbuster. நல்ல ஒரு ஹாப்பி எண்டிங்.